மாதா பிதா குரு தெய்வம் அப்படி தானே சொல்கிறோம். ஸோ முதல் ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, அமிழ்தினும் இனிய மொழி, வீரம் நிறைந்த மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். அடுத்தது கடவுள். சங்கரருக்கு மாறுதலை, சண்முகருக்கு மாறுதலை, ஐங்கரருக்கு மாறுதலையானதே சங்கை பிடித்தோருக்கும் மாறுதலை, பித்தா நின் பாதம் பிடித்தோர்க்கு மாறுதலையார். சங்கரன் தலையில் கங்கை 6 உள்ளது. சண்முகனுக்கு 6 தலைகள் உள்ளன. 5 கை கொண்ட பிள்ளையாருக்கு மாறுபட்ட யானை தலை. சங்கை பிடித்த திருமாலுக்கும் 10 பிறவிகளிலும் மாறுபட்ட தலை இருந்தது. பித்தா அதாவது சிவனே, உன் திருவடிகளை பற்றிய அடியவர்களுக்கும் ஆறுதல் இருப்பதை நீயே பார். இது காளமேக புலவர் அப்போது எழுதியது. என்னுடைய கொள்ளுத்தாத்தா சதாவதானி ஷேக்குத்தம்பி பாவலர் ஒரு 100 அவதாரம் செய்தவர். அவர் அவதாரம் செய்யும்போது, ஆரம்பிக்கும்போது விக்டோரியா மண்டபத்தில் முதலில் ஜி சுப்பிரமணிய ஐயர் சிலேடையாக கடவுள் பாடலை தொடங்கி பாடுங்கள் என்று சொன்னார். ஸோ அப்பொழுது 4-5 வரிகள் எழுதியது. இவர் குறித்து ஒரே வார்த்தையில் சிரமாருடையான், செழுமா வடியை திறமா நினைவார், சிரமே பணிவார், பரமா தரவா பருகார் உருகார், வரமா தவமே மலிவார் பொலிவார். அப்படி ஒரே வார்த்தையில் சிரமாருடையான், சிரத்தில் கங்கை ஆற்றை உடைய சிவன், மாறுபட்ட சிரத்தை உடைய கணபதி, சிரம் மாறு உடையான், 6 சிரங்களை உடைய முருகன், சிரம் 6 உடையான், ஆற்றின் நடுவே சிரம் வைத்து துயிலும் திருமால், தலையாய நல்வழியை காட்டும் அல்லாஹ். இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரே வார்த்தையில் சிரமாருடையான் என்று அழைத்தார் அவர். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்தும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மேன்மை தங்கிய விஞ்ஞானி என் சிவசுப்பிரமணியம் அவர்களே, கர்நாடக முதலமைச்சருக்கான சிறப்பு பணி அலுவலகம் மற்றும் பதவி வழி இணைச் செயலாளர் திரு கே சிரஞ்சீவி அவர்களே, பதவி வழி நான் இன்று கண்டுபிடித்த ஒரு வார்த்தை. தமிழாசிரியர் பேராசிரியர் இதை சரி என்று மார்க் போடுவாரா என்னன்னு தெரியவில்லை. அடுத்து பட்டிமன்ற பேச்சாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், எழுத்தாளர், இலக்கிய திறனாய்வாளர், பெண்ணியவாதி. அப்படி கூறுவது தவறு, அது அவருக்கு பிடிக்காது. அவர் பேசுவது பெண்ணியம் இல்லை என்று அவரே கூறியிருக்கிறார். பெண் விடுதலை பற்றித்தான் அவர் பேசுவார். குழந்தைகளே, இங்கிருக்கும் குழந்தைகளே, இதன் பெயர் என்ன என்று எல்லாருக்கும் தெரியுமா? இதன் பெயர் அலைபேசி. ஆனால் பேராசிரியர் அதுக்கு தந்த பெயர் கொள்ளிக்கட்டை, சனியன். உண்மைதான், பெற்றோர்கள் அதனை அறிவார்கள். உலகெங்கும் பயணம் செய்து தமிழின் வளத்தை, சிறப்பை, பெருமையை, அழகை நிலைநாட்டும் மீர் சாஹிப் பேட்டை தந்த சொல்லின் செல்வி, சொல்லுக்கரசி, தமிழ் புயல் நீதிபதி பஷீர் அகமது சையத் மகளிர் கல்லூரியில் பணிபுரியும் தமிழ்துறை பேராசிரியர், தற்பொழுது தமிழ்நாட்டில் உலக தமிழ்ச் சங்கத்தின் இயக்குனர்
டாக்டர் ஈசா பர்வீன் சுல்தான் அவர்களே, டிஆர்டிஓ பொங்கல் சங்கமம் குழுவினருக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தித்திக்கும் பொங்கல் விழா வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று தமிழகம் பரம்பரையாக சொல்லப்படுகிறது. அதாவது வடக்கே திருப்பதி திருமலையும் தெற்கே கன்னியாகுமரி முனையும், இதற்கிடையில் உள்ளது தமிழ்நாடு. ஆனால் ஆந்திர பிரதேசம் உருவான பிறகு குமரன் கொலுவிற்றிருக்கும் தலத்தில் தொடங்கி குமரி தவம் செய்யும் இடம் வரை பரவியுள்ளது. குமரன் கொலுவிற்றிருக்கும் இடம் திருத்தணிகை, குமரி தவம் செய்யும் இடம் கன்னியாகுமரி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசரின் வரிகளுக்கு இணங்க தமிழர் பண்பாட்டை வெளிப்படுத்துவதுதான் பொங்கல் பண்டிகை. மற்ற பண்டிகைகளை காட்டிலும் பொங்கல் பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு முதன்மையான காரணம் இது தமிழர் வாழ்வியலை கொண்டாடும் நாள் என்பதனாலேயே. பொங்கல் என்பது மேல் எழுதல் என்ற அர்த்தத்தை கொண்டது. மேல் எழுதல், பொங்கல், பொங்கி வருவது, நன்மை பெருகட்டும், வாழ்வு வளமாகட்டும் என்ற தமிழர்களின் நம்பிக்கையை சொன்னது இந்த பொங்கல் பண்டிகை. தமிழர்களால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் விவசாயியையும் இயற்கையையும் சமூகத்தையும் ஒரு சேர ஒன்று கூடி வாழ்த்தும் தைப்பொங்கல் என்பது உண்மையில் ஒரு பெருமை மிக்க பாரம்பரிய திருவிழாதான். நாம் பொங்கல் விழாவை ஏன் கொண்டாடுகிறோம்? மண்ணிடை விரிந்த வானிடை சூழ்ந்த மழைக்குளிர் வாடையை வீழ்த்தி விண்ணிடை எழுந்த புதுக்கதிர் கண்டோம், வெளியெல்லாம் விளைவினை கண்டோம், பன்னிடை கலந்த தமிழ்ச்சுவை போல மனத்திடை பறந்ததே இன்பம், கண்ணிடை மகிழ்ச்சி, கருத்திடை தெளிவு, கண்டனம் வாழ்த்துவோம் பொங்கல் என கவிஞர் வாணிதாசன் பொங்கல் விழாவினை கொண்டாடுவதற்கான காரணங்களை கூறியுள்ளார். தமிழர்கள் இயற்கையோடு ஒத்து வாழ்ந்தவர்கள். அதனாலேயே சூரியனையும் சந்திரனையும் மையமாக வைத்துத்தான் எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுவார்கள். மற்ற திருவிழாக்களை பாருங்கள், நிலாவை ஒட்டியிருக்கும். பங்குனி உத்திரம், மார்கழி திருவாதிரை, சித்திரா பௌர்ணமி எல்லாம் நிலாவை ஒட்டித்தான் இருக்கும். ஆனால் சூரியனை மையப்படுத்தின ஒரே திருவிழா பொங்கல் மட்டும்தான். அடுத்து மனிதனுக்கு முக்கியமானது உணவு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சங்ககால சான்றோர்கள் கூறியுள்ளார்கள். தைப்பொங்கல் என்பது நாம் சாப்பிடும் நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் உதவியதோ அவற்றுக்கெல்லாம் நன்றி கூடி வழிபடுவதாகும். அந்நாள் மக்களினத்தின் திருநாள். இந்த இனிய நன்னாளில் இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாக பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அரிசி என்பது நம் உழைப்பு, பால் என்பது நம் பொறுமை, வெல்லம் என்பது நம் நம்பிக்கை. இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை சரியாகும். மற்றும் பொங்கல் திருவிழா 4 முக்கியத்துவங்களை முன்னிறுத்துகிறது. ஒன்று போகி, பொறாமை, வன்மம், காழ்ப்பு ஆகியவற்றை களைதல், புதிய மனிதனாக அன்பு, சந்தோஷம் ஆகிய குணங்களுடன் மாறுதல். அடுத்தது நம்பிக்கை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லித் தருகிறது பொங்கல். அடுத்தது உழைப்பின் உன்னதம். உழுவார் உலத்தார்க்கு ஆணி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் திருவள்ளுவர். 4வது நன்றி உணர்வு. மாடுகளுக்கு உற்றார் உணவர்களுக்கும் காணும் பொங்கல் என்று சென்று காண்பது நன்றி உணர்வு. பொங்கல் பண்டிகையின் தோற்றம் எப்போது என்று உறுதியாக கூற முடியவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது என்று ஒரு கூற்று சொல்லுகிறது.
2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பது மற்றொரு கூற்று. சங்க இலக்கியத்தில் தமிழ் மரபுகளின், அதாவது காப்பிய மரபுகளுடைய தொடக்கத்தில் பூம்புகாரில் இந்திர விழா நடந்ததாக கூறுகிறார்கள். பூம்புகார் கடற்கரையில் செல்வந்தர்கள், அரசர்கள் எல்லோரும் சேர்ந்து, அப்பொழுது எக்கனாமிக் சர்ப்ளஸாக இருந்திருக்கிறது. அது காலப்போக்கில் போகி பண்டிகையாக மாறியிருக்கலாம் என்றும் கூட கூறுகிறார்கள். அந்த காலத்தில் அவர்கள் செலிப்ரேட் செய்தது. ஆதாரங்கள் இல்லை இதற்கு. சென்னையின் ராமலிங்க தம்பிரான் 1932 போகி அல்லது இந்திர திருவிழா என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது என்றால், இந்திர திருவிழா போகியாக மாறியிருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அதேபோல் சங்க இலக்கியத்தில் தையித்திங்கள் தங்கயம் படியும் என்கிறது நற்றிணை, தையித்திங்கள் தண்ணிய தரினும் என்கிறது குறுந்தகை, தையித்திங்கள் தங்கயம் போல் என்கிறது புறநானூறு, தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்கிறது கலித்தொகை. மேலும் ஏற்றுக உலையே ஆக்குக சோரே என்கிறது புறநானூறு. அதாவது போர்ப்படை முழங்கட்டும் என்று சொல்கிறோம் அல்லவா, போர்ப்படை கிளம்பட்டும் என்று சொல்கிறோம் அல்லவா, அதன் போல ஏற்றுக உலையே என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில் மதுக்குலாம் அலங்கல் மாலை, மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்கலத்து எழுந்த தீம்பால் பொங்கல். இதனால் செந்தி மூட்டி புதுப்பானையில் இனிய பாலோடு கலந்த சோற்றை பொங்கலாக பொங்கிடும் பாவையரின் பழக்கம் புலப்படுகிறது நமக்கு. கிபி 9ஆம் நூற்றாண்டு அளவில் நடைபெற்ற பொங்கலிடும் முறையாக இதனை நாம் கருதலாம். அடுத்து நம் தமிழர்களின் பண்பாட்டிலும் வாழ்வியலிலும் சூரிய வழிபாடு ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. சூரியனை வாழ்விற்கும் விவசாயத்திற்கும் முதன்மை சக்தி என்பதால் அதற்கு நன்றி சொல்லும் வழக்கமே பொங்கலாக உருவானது என்று கூறுகிறோம். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சாலச் சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நாளிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இது கர்ணன் படத்தில் கண்ணதாசனால் எழுதப்பட்ட பாடல். டி.எம். சௌந்தரராஜன், பி.பி. ஸ்ரீனிவாஸ், திருச்சி லோகநாதன், சீர்காழி கோவிந்தராஜன், எம்.எஸ்.வி. ராமமூர்த்தி இசையில் பாடினார்கள். அந்த பாடலை கேட்கும் போதே உள்ளம் நம்மள் அனைவருக்கும் சூரியனை வழிபடத் தோன்றுகிறது. மற்றும் நம் முன்னோர்கள் மழையை நம்பித்தான் ஜீவனம் பண்ணியிருக்கணும். பெய்த மழையை சேமித்து வைத்து விவசாயம் பண்ணியிருக்கிறார்கள். கவி சக்கரவர்த்தி கம்பன் ஏர் 70 என்று ஒரு நூல் எழுதியுள்ளார். வேளாண் தொழிலின் சிறப்பு பற்றி அவர் எழுதியிருப்பது, உழவு செய்வதற்கு எந்த நாளில் ஆரம்பிப்பது, என்ன மாதிரி மாடு, நுகத்தடி எப்படி இருக்க வேண்டும், நுகத் ஆணி அதாவது மாட்டுவதற்கு நுகத்தாணி எப்படி இருக்க வேண்டும், பூட்டுக்கயிறு, நார்கோல், எருதோட கழுத்துக்கரை எப்படி இருக்க வேண்டும், எருதை எப்படி பூட்ட வேண்டும், ஏர் பூட்டுவது எப்படி, ஏர் ஓட்டுவது எப்படி என்று உழவின் சிறப்பு, வித்திடுதல் எல்லாவற்றையும் கம்பர் குறித்துள்ளார். இளங்கோவடிகளும் மழை பற்றி கூறுகையில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் என்று விட்டுவிடாமல் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்றும் கூறியிருக்கிறார். அடுத்து நம்முடைய மரபு. மரபு என்பது மாற்ற முடியாததா என்று ஒரு கேள்வி வருகிறது. நாம் அதற்கு விடை காண்பவர்களாகவே இருக்கிறோம். தொல்காப்பியர் மரபியல் என்ற ஒரு பகுதியில் இலக்கணத்தில் சேர்த்து அதில் மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பின் என்று குறிப்பிட்டுள்ளார். மாற்றுகின்ற, மாற்றத்தக்க,
சிறப்பை உடையது மரபு என்கிறார். ஆக நம் மரபு என்பது உறைந்து போன ஒன்று அல்ல. காலத்திற்கேற்ப தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவையில்லாதையை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தொல்காப்பியரின் கருத்து. அந்த நூற்பாவின் சாரம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறலாம். புகுதல் தானே ஒழிய அது புகுத்துதல் அல்ல. புகுத்தல் பண்ணக்கூடாது, இயல்பாக நடக்க வேண்டும். அடுத்து நம் மரபுகளில் வேளாண்மை எப்படி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக பயிர்களுக்கு எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் என்பதற்கு நண்டு ஓட நெல், அதாவது நண்டு ஓடக்கூடிய வகையில் நெல் இடைவெளி இட வேண்டும். நரி ஓட கரும்பு, வண்டி ஓட வாழை, தேரோட தென்னை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம் நாட்டில் அறிவியல் வளர்ந்து கொண்டே வருகிறது. தொழில் புரட்சி நடந்து கொண்டே இருக்கிறது. பல துறைகளில் அறிவு பெருகி கொண்டே வருகிறது. இந்நிலையில் உழவுத் தொழிலுக்கு மாட்டை பயன்படுத்துவது குறைந்து கொண்டே வருகிறது. இக்காலத்திலேயே நகரங்களில் வாழ்வோர் பெரும்பாலும் மாட்டுப் பொங்கலை கொண்டாடுவதில்லை. கிராமங்களில் வாழ்பவர் மட்டுமே மாட்டுப் பொங்கலை கொண்டாடுகிறார்கள். காலப்போக்கில் இவ்விழா மருவிப்போக வாய்ப்புண்டும் என்றும் கருதுகிறோம். காலம் காலமாக நம் முன்னோர் வளர்த்து வந்த பிரத்யேக கலைகள் நம் தலைமுறையுடன் முடிந்து விடாமல் அடுத்தடுத்த சந்ததியினருக்கு சென்றும் சேர்க்க வேண்டியது நம் கடமை. அதிவேகமாக வளரும் காலத்திற்கு ஏற்ப விவசாய நிலங்களும் காடு கழனிகளும் மருகிக்கொண்டே வருகின்றன. எஞ்சி இருக்கும் விவசாய நிலங்களையாவது பாதுகாக்க வேண்டும். நாம் வளம் நிறைந்த பகுதிகளுக்கு குடியேறுவது என்பது பாண்டியர் காலத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புகழேந்தி புலவர் இயற்றிய அல்லி அரசாணி மாலையில் இதை பற்றி ஒரு பாடல் கூறுகிறார். என்னுடைய மதுரை நண்பர்களுக்கு இது பிடிக்காது என்று எனக்கு தெரியும். மதுரை பகுதியில் பருவமழை தவறியதால் மக்கள் பட்ட இன்னல்களையும் அவர்கள் வேற்று நாடுகளுக்கு சென்றதையும் அவர் இப்பாடலில் தெரிவித்துக் கொள்கிறார். பாண்டிய நாட்டார்கள் பரதேசம் போகிறார்கள், மழையே கிடையாது மதுரை நகர் சீமையிலே, தூற்றல் கிடையாது தென்மதுரை சீமையிலே, துழிகள் விழுவதில்லை சொக்கர் மதுரையிலே, காய்ந்து உலர்ந்தனவே கனமதுரை பட்டினத்தில், எரிந்து புகைகிறது ஈரங்கிடையாமல், குடிக்க நீர் கிடையாது குளங்கள் மடுக்களெல்லாம், காகங்குடிப்பதற்கு கரண்டி சலங் கிடையாது, ஆறுகள் வறண்டன ஏற்றக்கோ வாழ மட்டும், பூமிகள் சூடெழும்பி பொங்கிற்றே தணலாக. இப்படி அந்த பாடல் நீண்டு கொண்டே போகிறது. கடந்தவை எல்லாம் கடந்து போகட்டும். முந்தைய பசுமையான பொங்கல் நினைவுகளையும் மூதாதையர்களின் மனதில் எண்ணி பொங்கலை உழவர் திருநாளாக, பாட்டாளி மக்கள் பழங்கணக்கை பார்க்கும் பொங்கல் திருநாளாக, அறிஞர்கள் போற்றும் அறிவு திருநாளாக, கலைஞர்கள் போற்றும் கலை விழாவாக, தமிழர்களிடையே மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் ஊட்டும் தமிழர் திருநாளாக கொண்டாடுவோம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.